அமெரிக்காவின் நியூயார்க் விமான நிலையத்தில் இருந்து கனடாவின் ஹாலிபாக்ஸ் நோக்கி 61 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ஏர் கனடா விமானத்தின் முக்கிய விமானிக்கு நடுவானில் திடீரென கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனால் விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து திசை மாறி பறந்ததால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். விமானிக்கு வலிப்பு ஏற்பட்டது போன்ற அறிகுறிகள் தென்பட்டதால் அவர் அவசரகால கட்டுப்பாட்டு நெம்புகோல்களை தவறாக இயக்கினார். இதனை கவனித்த பணிப்பெண் உடனடியாக காக்பிட்டிற்குள் நுழைந்து சக விமானியின் உதவியுடன் அந்த முக்கிய விமானியை வெளியே இழுத்து வந்து விமானத்தின் நடைபாதையில் படுக்க வைத்தார். நிலைமை மோசமடைந்ததால் ராட்னி மெக்டொனால்ட் என்ற பயணியும் மேலும் 4 பேரும் சேர்ந்து சுமார் 40 நிமிடங்கள் போராடி இருக்கை வார்ப்புகளை கொண்டு அந்த விமானியின் கை கால்களை கட்டி அவரை பிடித்துக் கொண்டனர். அதே நேரத்தில் மாற்று விமானி விமானத்தின் முழு கட்டுப்பாட்டையும் தனது கையில் எடுத்தார். மாற்று விமானியின் சாதுரியத்தால் விமானி பாதுகாப்பாக பாஸ்டன் நகருக்கு திருப்பிவிடப்பட்டு நேற்று மதியம் 1:37 மணிக்கு அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டது. அங்கு தயாராக இருந்த அவசர மருத்துவ குழுவினர் பாதிக்கப்பட்ட விமானியை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக மாஸ் ஜெனரல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பாதுகாப்பு விதிமுறைகளின்படி விமானி உடனடியாக நீக்கப்பட்டு மாற்று விமானி மூலம் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாக ஏர் கனடா நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது.